ஏங்கண்ணு இந்த கட்டவரல் இருக்க இந்த பக்கம் வருமா? எப்படிங்க வருமே. அது எப்படிங்க வரும்? அப்படி வந்தா நீ என்ன தர? என்ன வேணாலும் கேளுங்க. உங்க அம்மா கொடுக்குறியா? சரிங்க. பாத்துக்க. ஐயோ போங்க, நீங்க உங்களுக்கு ஐயோ இந்த சிரிப்புக்கு எது வேணாலும் கொடுப்பேன். கோயம்புத்தூர்ல 6 மில்லு இருக்கு, அதுல ஒரு மில்ல எழுதி வச்சிடுறேன். மில்லுக்காரன் செருப்புலயே அடிப்பான். ஆறுங்க அது ஆசிரியர். மெட்ராஸ்ல 3 கப்பல் ஓடுது, அதுல 1.5 கப்பல் உனக்கு எழுதி வச்சிடுறேன். டேய் கப்பல்கார உன்னை கடல பிடிச்சு தள்ளி விட்டுருவான். ஐயோ ஆறுங்க மறுபடியும். அது டேப் இருக்காடு. ஊட்டியில டீ எஸ்டேட் 100 ஏக்கர் இருக்கு. இருக்குடா, உனக்கு இருக்கா? ஐயோ யார மனுஷன் பேசுறானுங்க. ரோட்ல பிச்சைக்காரன் பேசிட்டு போறான். இதெல்லாம் எழுதி வச்சிருக்க கண்ணு. ஐயோ உங்க காரப்பல்ல பார்த்ததானுங்க எனக்கு பயமா இருக்குது. அது எப்படிங்க வந்தது? அத நான் சொல்றேங்க அர்ஜென்ட் சித்தி. இவன் ஒரு நாள் அவசரத்துல வர காப்பின்னு நினைச்சு தார் எடுத்து குடிச்சிட்டான். அதான் பல்லு கருப்பா போச்சு. என்னங்க மகனே, வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு வரக்கூடாதே. கத்தாதடா, சொந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எவனா தந்தி அடிச்சிட்டு வருவானடா? அது இல்லங்க மகனே, கதவை தட்டிட்டு வரதா நம் தமிழரோட பண்பாடு. டேய் கிளப்பாடு, பண்பாட்டை பத்தி நீ பேசுறியா? ஓங்கி கன்னத்துல அப்புன உன் கரப்பல்லு காணாம போயிரும்டா. பல்லுல கரை இருக்கலாம், ஆனா மனசுல இருக்க கூடாது. ஐயோ இவர் பெரிய ஷேக்ஸ்பியர், பிலாசபி எல்லாம் பேசுறாரு. எட்டிட்டு இடுப்பானே மிதிச்சு போடு. என்னடா இதெல்லாம் கரை இல்லையா? சாரி சித்தி. மைசன், என்னடா பைசன்? இவ்வளவு நாளா திட்டுனீங்க, நான் பொறுத்துக்கிட்டேன். பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்கும்போது என்ன திட்டுனீங்களே, அதை என்னால பொறுத்துக்க முடியாது. அதை தாண்டா நானும் சொல்றேன். எனக்கு ஒரு பொண்ணு பார்க்காம பக்கத்து வீட்டு பொண்ணு, அடுத்த வீட்டு பொண்ணு, எதிர் வீட்டு பொண்ணு எல்லாம் கூட்டி வந்து ஊட்டி அடிக்கிறது என்னால பொறுத்துக்க முடியல. மரியாதையை வெளிப்படா. போறேன், நீ சொத்தை பிரிச்சு கொடு. என்னது சொத்தா? அப்படின்னா அப்ப ஏமாத்த பாக்குறியா? இப்பவே நாட்டாமே கூப்பிட்டு பஞ்சாயத்து கூட்டுறேன். டேய் ஒரு நிமிஷம் இருடா, வர்றேன். ஏங்கண்ணே, நம்ம இங்க இருக்க வேணாம். ஆமா, ஜெயில போய் இருங்க. இதாண்டா நீ சம்பாரிச்ச சொத்து. இந்தாடா உனக்கு பாதி, எனக்கு பாதி. இதுல நான் எப்படி சாப்பிடுறது? அத கீழே வச்சுட்டு கையில வாங்கி சாப்பிடுறா. நான் என்ன பிச்சைக்காரனா? பின்னா நீ லட்சக்காரனா? போடா வெளியா. பைசன், நான் வெளியில போறேன். நான் போனதுக்கு அப்புறம் உங்க அம்மா யாருன்னு தெரியா போயிரும். ஐயோ இத சொல்லியே என்ன ஏமாத்துறான். வெச்சே போடா உள்ள. வாங்கன்னு போலாம். டேய் இப்படி போடா. நீ எப்படி வந்த? அப்படியே போ. தாயே நீ இருக்கிறியா இல்லையா? என்ன ஏமாத்துறான் இவன்.